So first profit loss test. Profit and loss test. First பார்த்தலாம். First question பாருங்க. First question பாருங்க. Joseph bought two woolen jacket rupees 2100 and 3150 respectively by selling first gain K percentage, second at loss of K percentage. He found the selling price of both is same. What is the value of K? ரொம்ப சிம்பிள், அப்படியே எடுத்து போட வேண்டியதான். 2100 காஸ்ட் பிரைஸ், அதில் K% ப்ராஃபிட்டா, 100 பிளஸ் K upon 100, இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். அனதருக்கு செல்லிங் பிரைஸ் வந்து 100 மைனஸ் K percentage லாஸ், 100 மைனஸ் K divided by 100 into 3150. Okay, and to make selling price equal, just equate them, you will get it. Cancel, cancel. இது வந்து அப்படியே அடிக்கிறதா இருந்தா 2 times of 105 is 3 times of 105. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 200, 300, 100. இங்க 2k, இங்க minus 3k, 5k. 5k equal to 100, k equal to 20. Direct question இது. சரியா? Question number 2 வாங்க. When article is sold for rupees 720, there is a profit X percentage. When the same article is sold for 750, profit is X plus 1, X plus 5%. What is the value of X? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, டைரக்டா ஒரு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. இது SP1, இது SP2, ரெண்டு செல்லிங் பிரைஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. SP1 divided by SP2 equal to SP2 கிடைக்கிற ப்ராஃபிட், அது 100 plus percentage of profit. Suppose loss ஆனா 100 minus 1 போட்டுங்க. இது 100 minus percentage of loss profit. Profit or loss, profit அந்த plus பண்ணுங்க, loss அந்த minus பண்ணுங்க, அவ்வளவுதான். Direct answer 720 upon 750 which is equal to 100 plus X divided by 100 plus X plus 5. அப்படியே போட்டுடலாம். சரியா? Cancel, cancel. This is 24 times, this is 25 times. எப்பவுமே போடும்போது X மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 24 into X, 24x. 24 into X is 25x. Okay. So 24x, 24x cancel பண்ணா 1x வரும் இந்த சைடு, left hand side, right hand side. அதே மாதிரி 24,000, 24 into 100, 2400, 25 into 100, 2500. இங்க எடுத்துனா minus 100 ஆகும். Similarly, 24 into 5, 120. So 120 minus 100 is 20. இப்படிதான் போடணும், ஃபுல்லாலாம் எடுத்துட்டு போகக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆன்சர் வந்துடும். ஆன்சர் 20. Question number 3 வாங்க. Anu sold an article at rupees 480, some profit. Had she sold it for rupees 400, then there would have been a gain of, loss of 1/3 of the initial profit. 480 க்கு விக்கும்போது is getting profit. எப்படி? 480 minus cost price. அதுல 1/3 அதுதான் லாஸ். எப்போ? 400 ரூபாய் விக்கும்போது. 400 ரூபாய் விக்கும்போது லாஸ். லாஸ் ஃபார்முலா என்ன? SCP minus SP. CP is 400 minus SP, we don't know. Sorry, CP தெரியாது, SP is 400. நான் CP minus SP. SP is 400. 400 ரூபாய் விக்கும்போது. அப்போ 400 ரூபாய் விக்கும்போது கிடைக்கிற லாஸ், அது வந்து 450 ரூபாய்க்கு விற்கும்போது கிடைக்கிற ப்ராஃபிட்டோட 1/3. ஸோ இப்படி தான் டைரக்ட் ஃபார்முலா. 3 times of SP, CP, 1 times of CP. If you're taking this side, 4 times of CP. ஒரே லைன் ஆன்சர். Clear? Yeah. This is 3 times of, this is 1200. 1200 add பண்ணீங்கன்னா 1680. 1680 4 ஆல் டிவைட் பண்ணா 420. So 420 தான் காஸ்ட் பிரைஸ். ஆன்சர் இஸ் டைரக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு வந்து ஃபார்முலா அந்த ஈக்குவேஷன் போட தெரிஞ்சதுனாவே யூ ஆர் இன் அ ரைட் ட்ராக். அதே மாதிரி அந்த கான்செப்டை உள்வாங்கிட்டு டக்குன்னு ஈக்குவேஷன் ப்ரொடியூஸ் பண்ண தெரியணும். அதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் நடக்கும். பார்த்துக்கங்க. ஆர்டிகல் இஸ் சோல்டு ஃபார், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் இஸ் சோல்டு ஃபார் rupees certain prices. If it is sold for 33 1/3 of this price, loss is 33 1/3 of this. எப்பப்பெல்லாம் இந்த 33 1/3 வந்தா பர்சன்டேஜ் கழிச்சு விட்டுட்டு 1/3 போடுங்க. இது பர்சன்டேஜ் கழிச்சுட்டு 1/3 போடுங்க. சரியா? சரி, எப்படி மேட்ச் பண்றேன்னு பாருங்க. ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறாங்க, ஏதோ ஒரு விலைக்கு வாங்கியிருக்காங்க. லெட்ஸ் டேக் CP and SP ன்னு வச்சுக்கோங்க. If it is sold for
33 1/3%. அப்போ விற்கிறது வந்து SP by 3 விற்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி லாஸ் 33 1/3% லாஸ். 33 1/3% லாஸ்னா நம்மளுடைய ஃபார்முலா என்ன? சிபி மைனஸ் எஸ்பி. இந்த இது வந்து எஸ்பி, அதாவது செல்லிங் பிரைஸ் டிவைட் பை சிபி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட், பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ், தட் இஸ் 1/3. இப்படி போடலாம். ஓகே, டைரக்ட் ஆன்சர். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 times of சிபி minus SP, கீழே வந்து 3 times of CP, which is equal to 1/3. 3 cancel, CP அங்க போயிடுச்சுன்னா 2CP equal to SP. ஓகே, அப்போ SP எவ்வளோ அப்படின்னா 2 times of CP. இப்போ என்ன கேட்குறேன்னா இதுல 60% வித்தா என்ன கிடைக்கும் கேட்குறான். புது SP என்னன்னா 60% ஆஃப் ஆல்ரெடி வாங்கின எஸ்பிக்கு. ஆல்ரெடி வாங்கின எஸ்பி எவ்வளோ? 2 times of CP. இது போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் 120 வரும். 120 by 100 of CP. இதுதான் நியூ SP. இந்த SPயால உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 100க்கு மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு? 40. ரொம்பலாம் நீங்கள் 100க்கு மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு? 20. ஸோ ரொம்பலாம் மெனக்கூடக்கூடாது. இந்த இடத்துல 1/3 எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ லாஸ் கொடுத்துருக்காங்க. 1/3 போட்டால் லாஸ் கிடைக்குதா, அதை வச்சு சிபி வித் எக்ஸ்பியோட ஈக்குவேஷன் போட்டுருங்க. சிபி வித் எஸ்பி ஈக்குவேஷன் போட்டதுக்கப்புறம் கொஸ்டின் லாஸ்ட்ல என்னென்ன சொல்கிறேன்னா, இப்போ வாங்குற எஸ்பியோட ஒரு 60%க்கு வாங்கினா என்ன ப்ராஃபிட் கிடைக்குன்னு கேட்குறான். 60% ஆஃப் தட் நம்பர் இஸ் 120 by 100 ஆஃப் சிபி. 120ங்கிறது 20% எக்ஸ்ட்ரா. ஸோ டைரெக்டாக போட்டுருவோம். சரி, question number 5. An article sold for a certain price. If it is sold 80% this price, there will be a loss of 10%. Okay, loss of 10%. SP SP வைங்க, CP CP வைங்க. 80% விற்கிறாங்களா, அப்போ 80 by 100 of SP என்ன கிடைக்குதுன்னா 10% லாஸ். அப்போ 90 by 100 of CP. இப்படியே வச்சுக்கோங்க. 100 100 கேன்சல், 0 0 கேன்சல், SP equal to 9 by 8 of CP. எப்பொழுதுமே இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணுங்க, மேலே எங்கேயும் 100 வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த இடத்துல 100 வரணும் என்ன பண்ணும், 125ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. கீழே 1000 வரும், மேலே என்ன வரும்? நான் 125 டேபிள்ஸ் எல்லாருமே படிச்சு வச்சுக்க சொல்றேன். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, 9 times of 125 is 1125. கீழே 1000. இந்த 100 ஒரு 100 தான் எனக்கு வேணும், அதனால பாயிண்ட் ஒரு புள்ளி வச்சிடுறேன். ஸோ 112.5. ஸோ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்னா 100க்கு மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. 12.5 தான் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கு. அதான் சிம்பிள், ஒரு லைன்ல. கொஸ்டினுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இது வாங்கினா இப்படி வாங்கினா அப்படி வாங்கினா இந்த இஃப் போட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6. By selling 2 articles for ₹800, a person gains cost price of 3 articles. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், கன்ஃபியூசிங் கொஸ்டின். கன்ஃபியூசிங் கொஸ்டின். இது வந்து கெயினோ லாஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் பிரைஸ்ல இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் பிரைஸ்னா அது காஸ்ட் பிரைஸா இருக்கலாம், அல்லது செல்லிங் பிரைஸா இருக்கலாம், ஏதோ ஒன்றுல இருக்கும். சரியா, என்னன்னு பார்ப்போம். கெயின் காஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. அப்படி இருந்ததுன்னா லெட்ஸ் டேக் காஸ்ட் பிரைஸ் இஸ் எக்ஸ் ருபீஸ். ஆக்சுவலா நீங்க அமௌண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் அங்க 800 ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் என்ன பண்றேன், ஒரு ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் காஸ்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க? கெயின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. அப்படியே உள்ள வாங்க. கெயின் ஃபார்முலா என்ன? கெயின் எவ்வளோன்னா 3 ஆர்டிகளுடைய பிரைஸ் தான் வந்து 3 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் தான் கெயின். அப்போ 3x தான் கெயின். SP என்ன அப்படின்னா 800. CP என்னன்னா 2 ஆர்டிகள் விற்கிறான். 2 ஆர்டிகள் விற்கிறது 800 ரூபாய். விற்கிறான்னா வாங்கியிருந்தா தான் விற்க முடியும். 2 ஆர்டிகள் வாங்கியிருந்தா தான் 2 ஆர்டிகள் விற்க முடியும். ஸோ அந்த 2 ஆர்டிகளுடைய செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் 2x. இங்க ரொம்ப முக்கியம் இந்த 2x போடுறது தான். ஓகே, ஒரு ஆர்டிகல் தான் நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். 2 ஆர்டிகல் வந்து விற்கிறதுனால 2 ஆர்டிகல் திஸ். சோல்டுன்னு கொடுத்ததுனால இந்த 800 ரூபாங்கிறது செல்லிங் பிரைஸ். இப்போ கெயின் தெரியும், செல்லிங் பிரைஸ் தெரியும், காஸ்ட் பிரைஸ் தெரியும். இந்த மூணுக்குள்ள ரிலேஷன் SP minus CP equal to gain, அல்லது gain equal to SP minus CP. This we know. SP is 800, CP is 2x, this is 3x. If you're taking 3x, 2x this side, 5x. 5x equal to 800. அப்போ x எவ்வளோ? 1
60. ஓ, ஒரு ஆர்டிகிளோடைய சாரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயம், சாரி, பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் தானே, இந்த ஸ்டெப்பே போகணும்னு அவசியம் இல்லை. சாரி, என்னன்னா இந்த இந்த ஸ்டெப்பே போகணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன, எஸ்பி மைனஸ் சிபி அப்பான் சிபி இன்டூ 100 தானே ஃபார்முலா. எஸ்பி மைனஸ் சிபிங்கிறது கெயின். அப்போ கெயின் வந்து 3x தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் 2x தெரியும், இன்டூ 100 போட்டுங்க, அவ்வளோதான் ஆன்சர். திஸ் இஸ் எக்ஸஸ் கேன்சல், 2 cancel, 50, 50 into 3 is 150. Okay, answer this. கொஸ்டின் ரீட் பண்ணும்போது தெரியணும், இந்த 800 ரிடண்டன்ட் டேட்டான்னு தெரியணும். ரிடண்டன்ட் டேட்டானா என்ன, தேவையில்லாத டேட்டா. அந்த கொஸ்டினுக்கு அந்த டேட்டா இல்லாமலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்கிறது மீனிங் தான் ரிடண்டன்ட் டேட்டா. வேணும்னே பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் இந்த மாதிரி டாப்பிக்கில், இன்ஃபேக்ட் சம்டைம் ஆவரேஜ், இந்த மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து ரிடண்டன்ட் டேட்டா கொடுப்பாங்க. கான்செப்ட் கிளியராக இருந்து சம்மு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ரிடண்டன்ட் டேட்டா அழகாக பாஸ் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த கொஸ்டின் நான் அந்த கேட்கறது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ இந்த இடத்துல தேவையே கிடையாது, கெயின் பை சிபி தான் நம்முடைய பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு வந்து அழகாக போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. 35% goods were sold at 65%. The remaining were sold at X% loss. Overall loss is 12%. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல நான் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் மிக்சர்ஸ் அலிகேஷனில் போடலாமா போடலாம். ஓகே, நார்மலாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு போடலாமா போடலாம். ஸோ தெர் இஸ் சோ மெனி வேஸ், நான் 2 வேஸ் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மிக்சர்ஸ் அலிகேஷன் போடலாம். 35% ஒரு குட்ஸ் தான், 100% இருந்ததுன்னா 35% வித்தாச்சு, 65 வேணும்னே இந்த நம்பர் 65 கொடுத்து வச்சிருக்கான். சரியா, இன்னொரு செட் ஆஃப் பர்சன் வந்து 65%. அதாவது கூட்ஸ் 2ஆ பிரிச்சு 100 கூட்ஸ் இருக்கு, 100 கூட்ஸில் 35 வந்து 65% ப்ராஃபிட்டுக்கும், மிச்சம் 65 வந்து X% லாஸ் இருக்கு. சரியா, ஓவரால் லாஸ் வந்து 12. நான் மிக்சர்ஸ் அலிகேஷன்லையும் ட்ரை பண்ணுறேன், இன்னொரு விதத்துலையும் ட்ரை பண்ணுறேன், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ரெண்டுமே ஷார்ட்கட் தான். ஓவரால் லாஸ் வந்து -12, அதுதான் நடுவில் போடணும். ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 65 லெஃப்டில் போடுங்க, இன்னொரு போர்ஷன் ஆஃப் லாஸ் வந்து -X அது ரைட்டில் போடுங்க. ஆனால் மைனஸ் ஏன் போட்டால் ரெண்டு இது லாஸ் இது லாஸ், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 77 வரும். 65 மைனஸ் ஆஃப் -12 77. திஸ் மைனஸ் திஸ் போடும்போது -X + X ஆகிடும், -12 அப்படியே இருக்கும். அப்போ X-12, இந்த X-12 போடுறது தான் இந்த கொஸ்டினோட நாட்டு. ஓகே, இந்த ரேஷியோக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இது எவ்வளோ போர்ஷன் இருக்கு, 35%. அப்போ இது எவ்வளோ இருக்கும், 65. ஓகே, அப்படியே டிவைட் பண்ணால் X கிடைச்சிடும். X-12 upon 77 சரி ஈக்குவல் டு இது அடிச்சிங்கன்னா 7:30, 7/30. ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணினா இந்த மாதிரி பண்ணும்போது 30 நீங்கள் எடுத்துகிட்டு வந்துலாம் மல்டிபிள் பண்ண வேண்டாம். நான் சின்ன ஐடியா சொல்கிறேன். 7 × 77, 7 × 79 எவ்வளோ, 49, 539. ஐ திங்க் 539 நினைக்கிறேன். யா, 539 டிவைட் பை 30. இது X-12 இருக்கா, இந்த 30 நீங்கள் எடுத்துகிட்டு வராது, எப்படி இருந்தாலும் பாயிண்ட்ல தான் வரப்போகுது. இதை முதல்ல டிவைட் பண்ணி விட்டுருங்க. எப்படி, 539 13 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும், 4 13s are 52, ரிமைனிங் 1. 19ல் 1 13s are 14, ரிமைனிங் 6. 60ல் பாயிண்ட் வச்சுருங்க, 4 13. ஸோ 41.4. இது இங்கே -12 அங்கே போனால் +12 ஆகிடும். 41.4 + 12 போட்டிங்கன்னா 53.4. இது ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை, 53.5 இருக்கு, அது ஆன்சர். ஓகே, ஸோ இது ஒரு வே மிக்சர்ஸ் அலிகேஷன் போடுறேன். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதுவும் பார்த்துக்குங்க. நான் 2-3 விஷயம் சொல்றதுக்கு காரணம் வந்து, ஓகே, எது டைம் சேவ் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் சூட் ஆகும், சில பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அது மெத்தட் யூஸ் ஆகும். அதனால தான் ரெண்டுமே சொல்லியிருக்கிறேன். ஓகே, டைம் தான் மேட்டர். டைமை தாண்டி நீங்கள் எது வேணாலும் பண்ணவே முடியாது எக்ஸாம் ஹாலில், அது ஞாபகம் இருக்கட்டும். வெளியில் வந்து புலம்புற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, டைம் பத்தல அப்படிங்கிற கதையெல்லாம்
என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடணும். வாங்க இன்னொரு மெத்தடு சொல்லியிருக்கோம். மிக்சஸ் நெலிகேஷன் போட்டாச்சு. இன்னொரு மெத்தட் பாக்ஸ் போடலாம். பாக்ஸ் போட்டிங்கன்னா 35% இது 65%. இந்த 35% ப்ராஃபிட் வந்து 65. இந்த 65 மிச்சம் இருக்க 65% X% லாஸ் மைனஸ் எக்ஸ் போட்டுக்கணும். சரி, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க. 35 into this எவ்வளோ? 35 into this 35 into 65 மல்டிபிள் பண்ண என்ன வந்தது? 5 5s are 35 carries 3. 5 5s are 25 carries 2. 35 not 5 175 6 35s are 210 yeah 210 ஆட் பண்ணீங்கன்னா 75 2 275 இதோட வேல்யூ 275. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணியாச்சு. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா 65x. அதர்வைஸ் நீங்க ஒன்றும் ரெண்டுமே 65 இருக்கனால நீங்க மல்டிபிள் கூட பண்ண வேண்டாம். சாரி, நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துங்க, அப்புறமேட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். 65 into 35 மைனஸ் 65 into x. ஏன் மைனஸ்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. டிவைடட் பை 100. ஏன் 100? நான் இதுவும் சேர்த்தது தான் 100 ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா லாஸ் அது ஒரு 12. அது ஒரு 12. ஆனா -12 லாஸ்ங்கிறதுனால -12 போட்டுறோம். ஓகே, இப்போ இந்த வாங்க இந்த 65 அங்க எடுத்துட்டு போங்க. 35 minus x equal to 65 by 100 equal to -12. இது போடலாம். ஓகே, -12 x கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். 35 plus 1200 divided by 65 இதுதான் ஆன்சர். 35 divided by this. ஓகே, 5 ஆல் அடிச்சீங்கன்னா 2 4 240 240 divided by 13. 24 எத்தனை 13 இருக்கு? அப்படி டேட்டா டிவைட் பண்ணுங்க. 1 13s are 13 remaining 1 1 110. ஓகே, 8 13s are 104. yeah 104. மிச்சம் இருக்கு 60ல again 4 13s are this 52 point something 52 தான். இப்போ 18.4 இது 18.4 எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 53.4 point something வரும். இது பண்ணி ஓகே, இது அனதர் வே. பாக்ஸ் போடுறது அனதர் வே. மிக்சஸ் நெலிகேஷன் யூஸ் பண்ணலாம். இன்னொரு வே இருக்கு, அது இன்னொரு டைம் சொல்லும்போது வேற ஏதாவது கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின் வரும்போது சொல்றேன். பட் இதுக்கு இது ரெண்டுமே ஓகே தான். கொஸ்டின் நம்பர் 8 வாங்க. Sudha bought 80 articles at the same price. 80 articles. She sold some of them 8% profit, remaining at 12% loss. Selling overall profit is 8%. இதுக்கு மிக்சஸ் நெலிகேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த 80ங்கிறது அந்த 80 ஸ்பிளிட் பண்ண போறோம். 80 ஸ்பிளிட் பண்ண போறோம். ரிட்டர்ன் டேட்டா கிடையாது, கரெக்டான டேட்டா தான். கேட்குற கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம் ஆர்டிகல்னு சொல்லுது. இந்த 80 ரெண்டா பிரிச்சாச்சு. கொஞ்சம் ஆர்டிகல் வந்து 8% ப்ராஃபிட்டுக்கும், கொஞ்சம் ஆர்டிகல் 12% லாஸ் விற்கிறாங்க. ஓகே, அந்த 8% ப்ராஃபிட்டுக்கு 8ன்னு வைங்க. கொஞ்சம் ஆர்டிகல் வந்து 12% லாஸ் விற்கிறான் 12ன்னு வைங்க. ஓவரால் ப்ராஃபிட் 6 நடுவில் வைங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணா 2, சப்ராக்ட் பண்ணா 2, திஸ் மைனஸ் திஸ் போட்டிங்கன்னா 18 வரும். ஸோ 18:2 அது 9:1 ரேஷியோவில் பிரிக்கணும். 9:1 ரேஷியோ 80 எப்படி பிரிப்பீங்க? 9 out of 10 into 80, that is 72. 9 plus 1 is 10. 10 ஆன்சர் 72 தான் 8%ல போட்டுருக்கு. ஸோ ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 9. How many kg of salt of 28 per kg must be mixed with 6.6 kg costing 16 per kg so that the selling mixture is 29.9, gain is 15%. ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். லாஸ்ட் லைன் கெயின் கேட்குறாங்க, கொடுத்துருக்காங்க. இது செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிங்க. வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ்? செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செல்லிங் ப்ரைஸ் இஸ் 29.9 ஈக்குவல் டு 115 வந்து ப்ராஃபிட். ஸோ 115 by 100 ஆஃப் CP. இது போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது வந்து 2990 டிவைட் பை 115. ஓகே, இது 115 நம்மளுக்கு தெரியும். மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க.
2ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா மேலே 2 இருக்கட்டும், கீழே வந்து 213 வந்துடும். ஒரு 0 கட்டு 23 ஆயிடுச்சுன்னா 123 23 ரிமைனிங் 69ல 3. ஸோ 2 into 3 is 26. சிபி வந்து 26 அப்படியே இருக்கும். ஓகே, இப்போதான் மேட்டர். ஓகே, 26ங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு போர்ஷன் வந்து 28 rupees தான், இன்னொரு போர்ஷன் வந்து 16 rupees தான். ரெண்டையும் கலந்தது 26 rupees தான். கிராஸ் சப்ராக்ட் பண்ணுங்க, மிக்சஸ் அலிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன். 2 இது 10 10:2 ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. எதை எதை 10:2 how many இதில் தான் கேட்குறாங்க. சரியா, இதில் தான் கேட்குறாங்க. 10:2 இது வந்து 6.6 தான். ஓகே, இது எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், இது அப்படியே 10/2ன்னு போட்டுங்க. 10/2 ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு 6.6ன்னு போட்டுங்க. அப்படியே மல்டிப்ளை 11 வரும். இது ஒன்று தான் மல்டிப்ளை 11, அங்கேயே முடிச்சிடலாம். இருந்தாலும் x.6.6 போடுறேன். 6.6 மல்டிபிள் பண்ண 10 வரும். 6 டிவைட் பை 2 இஸ் 33. அவ்வளோதான். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை அழகா லாஸ்ட் லைனை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருங்க. லாஸ்ட் லைன் வச்சு அந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் இந்த மிடில் போடுற நம்பர். ஓகே, ஸோ அங்கேருந்து ரேஷியோ எடுத்து யூ கேன் சால்வ் இட். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. An article is sold 65,000, so and 4%. A second article whose cost price is 3150 sold it loss of 4%. What is the overall gain? The overall gain வந்தா வேற வழியே கிடையாது. Total cost price, total selling price ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. செல்லிங் பிரைஸ் அதிகமாக தான் ப்ராஃபிட், கம்மியாக இருந்தால் லாஸ். அவ்வளோதான். ஓகே, டோட்டல் காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் பார்ப்போம். 65,000 அது வந்து ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ். அதில் 4% ப்ராஃபிட் தான். அப்போ 104/100 CP1. CP1 வாட் இஸ் CP1? இப்போ 104 பார்த்தாவே தெரியணும். 8 டைம்ஸ் ஆஃப் 13 டேபிள், 17 டேபிள், 19 டேபிள், 23 டேபிள், இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் டேபிள். கண்டிப்பாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் 11 டேபிள் எல்லாத்தையும் தெரியுதுனால சொல்ல, பட் எனிஹா இந்த டேபிள்ஸ்லாம் அவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஓகே, நான் 100 வரலாம் போட சொல்ல, ஒரு 4-5 டேபிள் தான் சொல்கிறேன். அப் டு 25 வரல உள்ள பிரைம் நம்பர்ஸ். 2, 3, 5 இதெல்லாம் பிரைம் நம்பர் தான். பட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். 7 இஸ் ஆல்சோ தெரியும். 11 ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் 13, 17 அவ்வளோ யூஸ் பண்ணாதனால வச்சுக்கோங்க. 17th டேபிள் 13th டேபிளாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே வாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தெரியுதுனால தான் உங்களுடைய டைமிங் சென்ஸே மாறும், பார்த்துக்குங்க. ஓகே, வரல அப்படின்னா டெய்லியும் அந்த 13th டேபிள் 17th டேபிள் டெய்லி எழுதி பாருங்க. 13 டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் ஆஃப் 13 இஸ் 5 டைம்ஸ் ஆஃப் 13. ஓகே, ஸோ 5 இன்டூ இங்கே ஒரு 2 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ, 10,000. நம்மளுக்கு தெரியும் 8 10,000 டிவைட் பண்ணால் 125 வரும். ஸோ 50 இன்டூ 125. இது 8 டிவைட் பண்ணால் 125 வரும். ஸோ 125 15 into 125 625. 6250 இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் 1. இது செல்லிங் ப்ரைஸ் 1. சிமிலர்லி காஸ்ட் ப்ரைஸ் 2 இஸ் 3750. இது காஸ்ட் ப்ரைஸ் 2. காஸ்ட் ப்ரைஸ் இந்த செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு வேணும்னே கன்ஃபியூஸ் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் CP2. ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் CP கிடைச்சிடும். எவ்வளோ ஆச்சு? 0 0 0 10,000. மொத்த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 10,000. ஓகே, ஒரு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், இன்னொரு செல்லிங் ப்ரைஸ் வாங்க, இதை வச்சு கண்டுபிடிப்போம். 3750 அது 4% லாஸ் ஆகும். அப்போ 96/100 ஆஃப் திஸ். இதுதான் வந்து SP2. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. நம்மளுக்கு 375 125 டேபிள் தெரிஞ்சதுன்னா 375 இஸ் நத்திங் பட் 125 3 டைம்ஸ். ஓகே, 96/100 இன்டூ திஸ் இஸ் 125 இன்டூ 3. அந்த ஒரு ஜீரோ வேணா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 96ங்கிறது 8 into 12. 8 into 12. This is 125 into 3. இப்படி தான் கட் பண்ணணும். 8 into 125 is 1000. 3 into 12 is 36. இது 36,000. கீழே ஒரு ஜீரோ கட்டதுனால 3600. இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து 3600, இது 6500 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் 1001. this 10,100 அதுதான் டோட்டல் செல்லிங் பிரைஸ். ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்
45% ப்ராஃபிட் 10,000 வாங்கியிருக்கான், 10,100 வித்துருக்கான், 1% தான் ப்ராஃபிட். சிம்பிள். இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது இந்த கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ல எங்க இடத்துல நீங்க டைம் சேவ் பண்ணலாம்னா இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் டேபிள் நீங்க போட்டது 125 375 எடுக்காங்க. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. 375 into 96 எந்த காலத்துல மல்டிபிள் பண்ணிட்டு இருப்பீங்க? சரியா? ஜஸ்ட் 375 125 தனியாக வெளியே எழுதினா 125 8 டைம்ஸ் தான் 1000, 3 0 வெளியே வந்துடும், கீழே ஒரு 0 கட். ஸோ அப்படி பிடிச்சிங்கன்னா தான் டைம் சேவ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. An article is sold for rupees, sorry, 15% profit for rupees 1495. He purchased another article whose cost price was equal to the first article. இதோட காஸ்ட் பிரைஸ் தான் அதனோட ஆர்டிகல். ஓகே, நியூ ஆர்டிகல் 10% ப்ராஃபிட். வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் இட்? சோல்டு 1495க்கு வாங்கியிருக்கான் 15% ப்ராஃபிட்ல. அப்போ எவ்வளோ வரும்? 115/100 ஆஃப் சிபி. ஜஸ்ட் 2ஆல் 5ஆல் அடிச்சிங்கன்னா 23 வரும். இங்கே 5ஆல் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 5 49ல் 9 5 remaining 5 9. 23 மறுபடியும் அடிங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 23 அடிக்க பாருங்க. 127 23 ரிமைனிங் 69ல் 326. அப்போ 1300 1300 தான் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். செகண்ட் ஆர்டிகலும் அதே தானே, 1300 தானே. இ சோல்ட் இட் ஃபார் 10% ப்ராஃபிட். 10% இதில் 10% ப்ராஃபிட்னா 110 ரூபாய் கிடைச்சிருக்கும் ப்ராஃபிட் இதில். அதாவது செகண்ட்ல 10% 110 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட்ல 15% ப்ராஃபிட்டா. இப்போ நீங்கள் ஒரே அடியா நீங்கள் ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் சேமுங்கனால இதில் 15% ப்ராஃபிட், இதில் 10% ப்ராஃபிட், மொத்தமாக 25% ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்குறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கல. அதனால தான் 25% போட்டேன். திஸ் கேன்சல் 25 into 13. 10 times 25 250. அதோட 75 ஆட் பண்ணீங்கன்னா 250 plus 6 325. Answer 3. Okay. Question number 12. The cost price article A and B are in the ratio 1200 1600 respectively. The selling price of article A is 1380. Total profit of selling both articles 25%. Okay, what is the profit percentage of second article? Okay, மொத்தம் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு பாருங்க, 2800. அதுல 25% ப்ராஃபிட்டா. அப்போ 125/100. அதுதான் டோட்டல் செல்லிங் பிரைஸ். ஒரு செல்லிங் பிரைஸ் 1380 தெரியும், இன்னொரு செல்லிங் பிரைஸ் தெரியாது, SP2ன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 5 times ஆஃப் திஸ். சாரி, 0 கட்டு, 2 0 கட்டு. 125 இது பண்ணணும்னா இதில் 4 into 7 பிரிக்கலாம். இந்த 4 125 கொடுத்தா 500 ஆகும். 500 into 7 is 3500. அதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். இந்த 1380 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகும். திஸ் இஸ் 20, திஸ் இஸ் 1 2 2120. அதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி செகண்ட் ஆர்டிகல். ஓகே, வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஆர்டிகல் பி? ஓகே, ஆர்டிகல் பி இது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கிறான்னு கேட்குறான். அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் தான் தெரியல, 1600 வாங்கியிருக்கான், 2120 ரூபாய் விற்றுருக்கான். இங்கே எவ்வளோ ரூபாய் வந்தது? 400, 520 ரூபாய். 500 ரூபாய் லாபம் அவுட் ஆஃப் 1600 into 100. பர்சன்டேஜ் போட்டேன். திஸ் 4ஆல் 8ஆல் அடிங்க. 2 டைம்ஸ் வரும் கீழே மேலே. 6 times of 8 is 48. Remaining 40 45. So 5 65/2, 32.5. Answer this. Okay, so ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ரொம்ப அழட்டிக்க வேண்டாம். காஸ்ட் பிரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க, அதில் 25% தான் ப்ராஃபிட். அப்போ 125/100. இன்னொரு செல்லிங் பிரைஸ், ஒரு செல்லிங் பிரைஸ் தெரியும், இன்னொரு செல்லிங் பிரைஸ் தெரியாது. ஃபைண்ட் இட். அதுலேருந்து எஸ்பி கண்டுபிடிச்சிருங்க. எஸ்பி கண்டுபிடிச்சிட்டு அதான் தெரியல, 1600 வாங்கி 2100 120 விற்கிறான்னா ப்ராஃபிட் இஸ் 520 அவுட் ஆஃப் 1600. அப்படி போட்டால் முடிஞ்சு. கொஸ்டின் நம்பர் 13. ப்ராஃபிட் P sold for an article. So P sold to Q, profit 20%. Q sold to loss 25%. R sold to T by 50%. T bought it for 100 rupees. P வாங்கினது 100. அப்போ Q விற்கும்போது ஒரே லைன்ல இந்த கொஸ்டின்லாம் போடுங்க.
P உடைய செல்லிங் பிரைஸ் Qக்கு காஸ்ட் பிரைஸ் ஆகும். எவ்வளோ ருபீஸ் விற்கிறான்? 20% ப்ராஃபிட் விற்கிறான். அப்போ 120/100. இதுதான் வந்து Q உடைய காஸ்ட் பிரைஸ். இப்போ Q வந்து ஆருக்கு விற்க போகிறான், 25% லாஸ்க்கு விற்க போகிறான். அப்போ 75/100. அடுத்து ஆர் வந்து டீக்கு விற்க போகிறான், ப்ராஃபிட் 150/100. இப்போ இதுதான் வந்து T உடைய செல்லிங் பிரைஸ். அவன் கேட்கறது ஆரோட செல்லிங் பிரைஸ், டீக்கு காஸ்ட் பிரைஸ். டீக்கு எவ்வளோ வாங்கினான்னு கேட்குறான். ஒரே லைனில் போட்டாச்சு. ஓகே, அப்படியே எவ்வளோ முடியுமோ அடிச்சுடுங்க. 3 times of 50, 2 times of 50, 3 times of 25, 4 times of 25. 2 0 கட். 2 into 4 8. 8 இங்கே அடிச்சுன்னா 15 வரும். 15 into this, 15 into 9. 9 into 15 is 135. This answer. Simple. ஒரே லைன் ஈக்குவேஷன் போடுங்க. Question number 14. The profit the profit is 20% of selling price. ரொம்ப கேர்ஃபுல்லா டூல் பண்ணும். ஓகே, profit is 20% selling price. What is the profit? What is, sorry, find the profit is what percentage of cost price. Then find the profit is what percentage of the cost price. Okay. Okay. இப்போ முதல்ல क्वेश्चन கரெக்ட்டா புரிஞ்சுக்கங்க. Profit is 20% of the selling price. SP minus CP. அதான் profit. Profit is equal 20% of selling price. ஓகே, இது இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வந்தது? 1/5. ஸோ 4/5 of SP equal to CP. ஓகே, அப்படியே இருக்கட்டும். SP எவ்வளோ? 5/4 of CP. அப்படியே இருக்கட்டும். ப்ராஃபிட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஃபைண்ட் த ப்ராஃபிட் இஸ். ஃபைண்ட் தி ப்ராஃபிட் இஸ். ப்ராஃபிட்னா என்ன? SP minus CP. is na equal what percentage? X percentage of na multiple CP. அப்படியே கொஸ்டின் நான் வந்து வேர்டுக்கு வேர்டு அப்படியே இது போடுறேன். சரியா? SP பதிலாக 5/4 of CP போடுறேன். 5/4 of CP minus CP equal to X/100 of CP. கிராஸ் மல்டிபிள் பண்ணா வெறும் மேல 5CP 4CP வெறும் CP தான் வரும். டிவைட் பை 4 equal to X/100 CP. CP cancel, 4 cancel, 25% வரும். X equal to 25%. இது அந்த கொஸ்டின் வார்த்தைக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்ட சம். ஓகே, குட். இன்னும் ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாருமே. ப்ராஃபிட் பொதுவாக வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிப்போம், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க மாட்டோம். சரியா? சப்போஸ் காஸ்ட் ப்ரைஸ்க்கு பதிலாக செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரியல் ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்னா இதுதான் 100 minus R into 100. இது போட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர். இது ப்ராஃபிட்டாக இருந்தால். இதே லாஸாக இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், அதுவும் பார்த்துக்கங்க. இங்கே ப்ராஃபிட் கொடுத்ததுனால 20/100 minus 20 is 80 into 100. If you use this, you'll get 20ல 25 வரும், 25%. ஓகே, டைரக்ட் ஆன்சர் போட்டுடலாம். கிளியரா? மாற்றி செல்லிங் ப்ரைஸ்க்கு காஸ்ட் ப்ரைஸ் பதிலாக செல்லிங் ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் யூ கேன் யூஸ் இட் R/100 minus R. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. 15. 2 articles were sold as 2,400 each by shopkeeper. Shopkeeper incurred no loss, no profit with the whole transaction. Okay, if the one of the two articles sold at 20% profit, what is the incurred loss on the other article? Okay, 2,400 வந்து listen, ஒரு இதில் 2,400 வாங்கியிருக்கான். 2,400 அதில் 20% ப்ராஃபிட் பார்த்தாச்சு. அப்போ 120/100 CP1.
கேன்சல். அதாவே this 2000 rupees வாங்கியிருக்கான் ஒரு ஆர்டிகிள். 2400 ரூபாய்க்கு வித்தாச்சு. ஓகேவா? சரி, மொத்தம் 4800 ரூபாய். ஏன்னா 2400 ரூபாய் 2 ஆர்டிகிள் வாங்க 4800 ரூபாய். 4800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 4800 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். மொத்தமா வாங்கினது 4800 ரூபாய், வித்தது 4800 ரூபாய். அதுல ஒரு ஆர்டிகிள் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இன்னொரு ஆர்டிகிள் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பா 2800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பிகாஸ் this plus this is equal to 4800 வரணும். செகண்ட் ஆர்டிகிள் 2800 விற்கணும். சரி, வாங்கியிருக்கணும். ஆனா விற்கிறது ரெண்டுமே 2400 ரூபாய் தான். அப்ப இதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு? இதெல்லாம் செகண்ட் ஆர்டிகிள் எவ்வளவு லாஸ் கேட்டிருக்காங்க தான் கொஸ்டின். 400 rupees லாஸ். ஓகே, சிம்பிளான லாஜிக் தான். அந்த ஒரு இந்த பிரேக் பண்ண தெரிஞ்சாலே போதும். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. If 20% goods are sold at 50% profit, 40% goods are sold at 20% loss, 20% goods are 5% loss, the remaining at no loss, no gain. What is the overall percentage of profit? இதுக்கு பாக்ஸ் போடலாம், அழகா போட்டுருங்க. 20%, 50% profit. 20 மேல போடுங்க, 50 profit. அடுத்து 40%, 20% லாஸ், அதெல்லாம் -20 போட்டுக்கிறேன். அடுத்தது 20%, 5% லாஸ், 5% லாஸ். மிச்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 20, 40, 60, 80, மிச்சம் 20 இருக்கு. நோ கெயின் நோ லாஸ், 0% லாஸ், 0%. இது ப்ராஃபிட் நோ லாஸ். அண்ட் டைரக்ட் ஆன்சர்க்குள்ள போயிடும். இப்போ இது மல்டிபிள் பண்ணுங்க, இது மல்டிபிள் பண்ணுங்க, இது மல்டிபிள் பண்ணுங்க, இது மல்டிபிள் பண்ணுங்க. டிவைடட் பை திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் போட போறோம். திஸ் மல்டிபிள் பண்ணா 100,000 வருமா? 1000. இது மல்டிபிள் பண்ணா 800 வரும். இது மல்டிபிள் பண்ணா 100 வரும். இது மல்டிபிள் பண்ணா 0 வரும். டிவைடட் பை this plus this plus this plus this plus this 100. அப்போ மேல 900, 1000 minus 900, 100 தான் வரும். கீழே 100 தான் வரும். ஆன்சர்ஸ் 1%. டைரக்டா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டீங்கன்னா few செகண்ட்ல ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. 17 வாங்க. Parik sold his pen at a profit of 11 rupees. Profit வந்து 11 rupees. Calculate the profit percent and selling price found to be 25%. ஆக்சுவலா செல்லிங் பிரைஸ்க்கு ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. ஓகே, we calculate the profit percentage on the selling price found to be 25%. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்து SP minus CP divided by SP தான் வந்திருக்கணும், CP தான் வந்திருக்கணும், அவன் SPன்னு போட்டான். which is equal to 25/100. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஆக்சுவலா சிபி வந்திருக்குன்னா அவன் மாற்றி போட்டான்ல, பர்சன்டேஜ் ஆன் செல்லிங் ப்ரைஸ் போட்டான். இதான் வந்துருச்சு. மேலே இருக்கிறது 11 rupees தெரிஞ்சிச்சு. 11 கீழே எஸ்பி. இது வந்து 1/24, 1/4 இது. ஏன்னா 2500 4. எஸ்பி எவ்வளோ? 44 ரூபாய். ப்ராஃபிட் எவ்வளோ? 11 ரூபாய். சிபி எவ்வளோ? 33 ரூபாய். பிகாஸ் திஸ் மைனஸ் திஸ் தான் திஸ். ஆன்சர்ஸ் 33. கொஸ்டின் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப சிம்பிளாக அணுகுங்க கொஸ்டினை. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகி ஓவரால் சுற்ற வேண்டாம். ஏன்னா சுற்ற வேண்டிய கொஸ்டின்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். Question number 18. A shopkeeper gains 400 on the transaction if the cost price increased by 100%. There is no change in the selling price. Find the ratio between the new profit and selling price. 400% gain அப்படின்னா 100 rupees. இந்த மாதிரி இதில் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிபி ஈக்குவல் டு 100 வைங்க. கெயின் வந்து ப்ராஃபிட் வந்து 400%னா 400 rupees ஆஃப் 100 is 400. Profit is 400. SP எவ்வளோ வரும்னா 500. ஏன்னா this minus this தான் இது. ஓகே, 500. If the cost price is increased by 100% increaseனா இப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 மாறிடுச்சு. 100% increaseனா 200. செல்லிங் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கான். SP ஈக்குவல் டு 500 தான். ஓகே, find the new profit to selling price. Profit எவ்வளோ? 300 ரூபாய். அதுக்கும் செல்லிங் பிரைஸ் 500க்கும் உள்ள ரேஷியோ 3:5. டைரக்ட் கொஸ்டின், ஒன்றுமே இல்லாத கொஸ்டின்ல. கொஸ்டின் நம்பர் 19 வாங்க.
shopkeeper earns the same percentage of profit as well as loss by selling two similar furniture for rupees 1800, 18,000 and 10,000 respectively. The shopkeeper earns same percentage of profit as well as loss by two similar furnitures. Okay. ஓகே ரெண்டுமே சிமிலர் காஸ்ட் ப்ரைஸ் சேமா ஓகே காஸ்ட் ப்ரைஸ் சேம்னா இதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டும் இதில் கிடைக்கிற லாஸும் சேமா லாஸ் ஃபார்முலா என்ன ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன 18,000 மைனஸ் சிபி டிவைட் பை சிபி இன்டூ 100 இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆன் தி ஃபர்ஸ்ட் அது லாஸ் பர்சன்டேஜ் சிபி மைனஸ் 10,000 டிவைட் பை சிபி இன்டூ 100 இது லாஸ் பர்சன்டேஜ் இந்த ரெண்டுமே சேமா ஸோ மைண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இது ரெண்டையும் டைரெக்டாகவே ஈக்குவேட் பண்ணுவீங்க இன்ஃபேக்ட் ரெண்டையுமே ஆவரேஜ் எடுக்கிறது டைரக்ட் ஆன்சர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2,800 வரும் ஸோ 28,000 வரும் விச் இஸ் ஈக்குவல் 2 times சிபி ஆப்வியஸ்லி சிபி ஈக்குவல் டு 14,000 அப்போ ஒரு ஆர்டிகளோட விலை வந்து 14,000 இப்போ அதை வந்து செல் இட்டு 50% தான் அப்போ 150 by 100 கொடுத்தா எவ்வளோ ரூபாய் கிடைக்குங்க 14,000 இன்டூ 150 by 100 அல்லது நீங்கள் 50% எவ்வளோ 7,000 தானே 7,000 மறுபடியும் ஆட் பண்ணுங்க 21,000 வந்துடும் சிம்பிள் ரொம்பலாம் எப்போ பார்த்தாலும் ஃபார்மில் போட்டுருக்கணும் அவசியம் இல்லை நம்பர் சிம்பிளாக தானே இருக்குது 50% 14,000 7,000 மறுபடியும் ஆட் பண்ணால் 21,000 டைரக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 19 வாங்க 20 வாங்க The sum of cost price of A and B is 1,200 the sum of selling price of A and B is காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் 1,200 ரெண்டு ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் 1,390 ஒன்று வந்து 10% ப்ராஃபிட் இன்னொன்று வந்து 20% ப்ராஃபிட் ரெண்டுமே இது அப்படி ஓகே ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் தான் கிடைக்குது சரியா ஓகே ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்க இது ஏ பி ஏ பிளஸ் பி இஸ் 1,200 ஓகே இதில் வந்து 10% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 110 by 100 ஆஃப் ஏ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் செகண்ட் ஆர்டிகல் செல்லிங் ப்ரைஸ் 120 by 100 ஆஃப் பி இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,390 ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சரியா இதில் வந்து ஒரு ஜீரோ கட்டு இங்கே கட்டு இங்கே கட்டு 10 காமனாக எடுத்துகிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க 11A + 12B ஈக்குவல் டு 13900 இது 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 11A + 11B ஈக்குவல் டு இது 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 132 வரும் 13200 ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் பி கிடைச்சிடும் தட் இஸ் 700 இப்போ 700 தான் செகண்ட் ஆர்டிகளுடைய காஸ்ட் ப்ரைஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகளுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன 500 ஃபர்ஸ்ட் ஆர்டிகளுடைய காஸ்ட் ப்ரைஸ் 500 என்ன கேட்குறான் the ratio between the cost price of A and B 7:5 so 5:7 நல்ல வேலை 7:5 இல்லை ஆன்சர்ஸ் 500 700 ரொம்ப சிம்பிளாக யூஸிங்க ரொம்பலாம் பெருசாலாம் யோசிச்சுட்டு வேண்டாம் அந்த கொஸ்டின் நம்பர் 21 வாங்க Sujata sold 25 articles for ₹1250 he incurred loss 10% how many articles should he sell at 2,600 so that she can get 17% profit இது மாதிரி ரெண்டு ஆர்டிகிள் வந்து செல்லிங் ப்ரைஸில் கொடுத்து இது செல்லிங் ப்ரைஸ் தான் இது செல்லிங் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸில் கொடுத்தானா ஒரு ஆர்டிகளோடைய செல்லிங் ப்ரைஸ் வாங்க 1250 டிவைட் பை 25 அதாவது SP1 டிவைட் பை SP2 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் மைனஸ் லாஸ் அப்பான் 100 ப்ளஸ் லாஸ் இப்படி போடலாம் 100 ப்ளஸ் ப்ராஃபிட் இப்படி போடலாம் டைரக்ட் ஃபார்முலா இதில் ஒரு ஆர்டிகளோடைய காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் 1250 டிவைட் பை 25 போட்டுக்கிறேன் 1250 டிவைட் பை 25 எவ்வளோ வரும் 5 times 50 தான் செல்லிங் ப்ரைஸ் 1 டிவைட் பை இது எத்தனை ஆர்டிகல் விற்கிறான்னு தெரியாது 2,600 டிவைட் பை n வச்சுக்கோங்க அதான் SP2 இட்ஸ் ஈக்குவல் டு இதில் லாஸ் தான் அதெல்லாம் 90 இதில் ப்ராஃபிட் தான் 70 தான் 117 0 கட்டு இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குது 13 டைம்ஸ் இருக்குது 13 இங்கே வந்துச்சுன்னா 65 வரும் 65 இன்டூ n மேலே வரும் இந்த 2,100 அங்கே போய்டும் 2,600 இது பார்த்தாவே தெரியுது 4 டைம்ல இருக்கு 24ல் எத்தனை 6 இருக்குன்னு 4 டைம் தான் இருக்கும் 4ல் ஒரே ஒரு ஆன்சர் இது ஸ்டார்ட் ஆகுது பட்
4 times of 65 வந்து 2 times இந்த மாதிரிலாம் வரும்போது பண்ணுங்க 2 times of 65 வந்து 130 இன்னும் ஒரு 2 times போட்டு 4 times வந்துடும் ஆன்சர்ஸ் 40 தான் ஓகே ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு கொஸ்டின் நம்பர் 22 வாங்க வெண்டர் பாட் 40 dozen of fruits rupees 2400 ஒரு டசன் எவ்வளோ வாங்கியிருக்கான் ஒரு டசனுடைய காஸ்ட் பாட்டுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் ஸோ 40 அதை டிவைட் பண்ணிங்கன்னா கேன்சல் 60 rupees வாங்கியிருக்கான் பர் டசன் காஸ்ட் ப்ரைஸ் அவுட் ஆஃப் திஸ் 30 fruits were rotten இதில் 40 டசனில் 30 fruits were rotten இது டசனாக சப்ராக்ட் பண்ணுங்க 30ங்கிறது எத்தனை டசன் 12 டிவைட் பண்ணிங்கன்னா 6 அடிச்சுன்னா 5 இது 2.5 டசன் போயிடுச்சு ராட்டன் ஆயிடுச்சு மிச்சம் இருக்குது எவ்வளோ 40ல் டசனில் 2.5 போயிடுச்சுன்னா 37.5 டசன் வந்து கையில் இருக்கு 37.5 டசன் ஓகே காஸ்ட் ப்ரைஸ் ஒரு டசன் வந்து 60 ரூபாய் இவன்ட்டு வந்து 37.5 டசன் தேவையில்லை அவனுக்கு 37.5 டசன் தானே இருக்கு அது வந்து n rupees விற்கிறான்னு வச்சுப்போம் ஒரு டசன் n rupees விற்கிறான் ஸோ 37 into 1 இது இந்த சைடு வந்து 25% ப்ராஃபிட் கிடைக்குன்னா 125/100 ஆஃப் 2400 வைங்க ஏன்னா மொத்தமாக தான் வாங்கியிருக்கான் அதான டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இந்த இடத்துல இந்த 40 எதுக்கு யூஸ் பண்ணணும்னா 30 டசன் 30 ஃப்ரூட்ஸ் வெளியே போச்சுன்னா மிச்சம் 37.5 அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி இந்த 40 இந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க நான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டது தப்பு இது வந்து எக்ஸாம் ஹால்ல இந்த மாதிரி டெசிஷன் எடுக்க வேண்டி வரும் பட் முடிஞ்ச அளவுக்கு எது தேவையோ அது மட்டும் இந்த கிறிஸ்டன் கிளியராக போட கற்றுக்குங்க சரியா நான் போடுற மாதிரி போட்டுறாதீங்க சம்டைம் இது நடக்கும் சரியா அதனால தான் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம் சரி 125 பார்த்தாவே இது 375 n = 125 into 24 divided by போடுங்க 37.5 மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 240 divided by 375 அப்படி போட்டுக்கலாம் இது 3 times of 125 3 times this is 80 rupees விற்கலாம் simple question number 23 வாங்க an article is sold for rupees X if it is sold for 1/3 of the price in வச்சுக்கோங்க percentage இது 1/3 of the price 1/3 of the price there is a loss 20%. What is the percentage of what? Article வந்து sold for rupees X இப்போ என்ன ஆகுது X/3 விற்றான் equal to 20% loss தான் அப்போ 80/100 ஆயிருக்கும் which is equal to this X equal to எவ்வளோ அப்படியே எடுத்து முள்ள மல்டிபிள் பண்ணுங்க 240 வந்திருக்கும் 240/100 of CP ஓகே இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறா 100 எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு 140 எக்ஸ் கேட்கல எக்ஸுக்கு வித்தானே எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கேட்குறான் ஸோ எபோவ் 100 ப்ளஸ் தானே போடுவீங்க எபோவ் 100 எவ்வளோன்னு பாருங்க அது ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்பர் 24 வாங்க a man bought 3 articles for rupees 3000 each he sold 10% ப்ராஃபிட் ஒன்று 5% ப்ராஃபிட் ஒன்று 15% லாஸ் ஒன்று டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகே 10% இதையும் ஆட் பண்ணால் 15% டோட்டல் ப்ராஃபிட் இது டோட்டல் லாஸ் நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ் இது சிபி 3000க்கு சேமா இருந்துச்சுன்னா 3000 இல்லை இது சேமா இருந்தாலும் சரி இந்த இடத்துல 3000 ரிடண்டன்ட் டேட்டா தான் அந்த வேல்யூக்கு பதிலாக எது இருந்தாலும் ஆன்சர் 0 தான் ஏன் சொல்கிறேன் காஸ்ட் ப்ரைஸ் இதில் காஸ்ட் ப்ரைஸ் மூணுமே சேம் இப்படி சேமாக இருக்க பட்சத்தில் 10% ப்ராஃபிட்டாக இதில் வந்து 5% ப்ராஃபிட்டாக இதில் 15% லாஸ் தான் இப்போ ப்ராஃபிட்லாம் ஆட் பண்ணுங்க லாஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுங்க 15% ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0 then either profit nor loss இங்க 3000 அவசியமே கிடையாது question number 25 வாங்க a person sold an article at a loss of 15% had it sold it for 30.6 he would have gained 9%. Okay, to gain 10% what would have it sold? Okay, 10% is multiple of 11 ஏன்னா 110/100 of something வந்திருக்கும்
மல்டிபிள் ஆஃப் 11 இது மல்டிபிள் ஆஃப் 11 கிடையாது 9 இது மல்டிபிள் ஆஃப் 11 கிடையாது இது மல்டிபிள் ஆஃப் 11 இது மல்டிபிள் ஆஃப் 11 1 this 5 6 இது மல்டிபிள் ஆஃப் 11 இது மல்டிபிள் ஆஃப் 11 ரெண்டு ஆன்சர் கட் பண்ணியாச்சு இது கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போடுறதுன்னா போடலாம் பட் ஒன்னு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த ஆன்சர் ஆஃப்லைனா இன்னொரு ஆன்சர் போட்டுக்கலாம் சரி முதல்ல காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிப்போம் எப்படி காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ட்ரீ மாதிரி போடுங்க இந்த காஸ்ட் பிரைஸ் 15% லாஸ் ஆகும் 15 இவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சதுக்கு அப்புறம் 9% லாபம் அப்போ 9% லாபம் அதாவது சிபிக்கு லெஃப்ட்ல போனா அது வந்து லாஸ் ரைட்ல போனா ப்ராஃபிட் இப்போ நெட்டு பாருங்க இங்க 15 இந்த 9 ஆட் பண்ணா 24% of CP equal to 30.60 இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 30.60 divided by 24 இதுதான் காஸ்ட் பிரைஸ் இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்க போறோம்னா 110% கண்டுபிடிக்க போறோம் 110 by 100 of this இதுதான் ரியல் ஆன்சர் ஒரு ஜீரோ கட்டு இன்னொரு ஜீரோ கட்டு இது 24ங்கிறது 8ஆல டிவைட் ஆகும் 8ஆல டிவைட் ஆச்சுன்னா மேலே இருக்க நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும் வெறும் 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும் அப்போ 4 கீழே இருக்கும் 4 கீழே இருந்தாவே மேலே எப்படியும் 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஆட் நம்பர் வந்துடும் ஒரு ஆட் நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணால் ரெண்டு பாசிபிள் தான் ஒன்னா 0.25 வரும் இல்லாட்டி 0.75 வரும் ரெண்டே நம்பர் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க 1/4 3/4 5/4 7/4 9/4 11/4 எத்தனை 4 வேணாலும் போடுங்க மேலே ஆட் நம்பர் கீழே 4 போட்டிங்கன்னா ஆனால் 0.25 வரும் இல்லாட்டி 0.75 வரும் அப்படி பார்த்தா 132 வர வாய்ப்பே இல்லை ஆன்சர்ஸ் 144.25 ஓகே ஸோ இந்த பேப்பர் இட்ஸ் ஓவர்